நினைச்சது நடக்குமா, இனிது நடக்குமா? விக்னேஷுக்கு ஏழை தேடி பிடிச்சி எடுப்பா. விக்னேஷுக்கு எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி எதிர்பார்க்க. நினைச்சது கூடுமா, நம்பியதா கூடுமா? வேற எதுவும் இருக்கா விக்னேஷுக்கு? அதான் பார்க்கணுமா? அதான் சொல்ல மாட்டா விக்னேஷ். அதான் எத்தனை வயசு இருக்கா விக்னேஷுக்கு வந்து? ஆனால் தாயை கண்டா ஒரு வேஷம் தான், அப்பா கண்டா ஒரு வேஷம். ஆனால் யார் யாருக்கு எப்படி வேஷம் போடணும் அந்த அளவுக்கு வேஷம் போட்டுருவோம். ஆனால் காரியம் முடிஞ்சுன்னா ஆளை கட்டி விட்டுருவோம். ஆனால் விக்னேஷுக்கு வரக்கூடியது அங்கார ஈஸ்வரியே வந்துருக்கு. ஆனால் விக்னேஷை வந்து நாயை பேணி யாரும் பேசக்கூடாது, இடதுகையில் அடிக்கக்கூடாது, எச்சு கை கொண்டு அடிக்கக்கூடாது. சரி, இந்த வண்டி வரும். ஆனால் மாதிரி ஆனால் எந்த ட்ரெஸ்னாலும் போடுங்க, ஆனால் கருப்பு ட்ரெஸ் வந்து மேலே போடக்கூடாது. ஆனால் அது வார சௌகரியம் சொல்கிறது சொல்லியாச்சு. ஆனால் சடங்கு வீடு, குழந்தை பத்து வீடு, போகலாம் வரலாம், அது கையை நினைக்கக்கூடாது. இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டுறக்கூடாது. நீங்கள் எவ்வளோ கடைப்பிடிக்கீங்களோ அப்போ தான் விக்னேஷுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக படிப்பு கல்வி இருக்குது, வருங்காலத்தில் வேலை பார்க்கணும், கண்டிப்பாக அரசாங்க வேலை பார்க்கணும், கண்டிப்பாக அதுக்கு எந்த குறையும் வராது. ஆனால் விக்னேஷுக்கு தோசம் கண்ட எதுவுமே கிடையாது, எல்லாம் விளையாட்டு. இனி வளர வளர குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், எதை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கும். ஆனால் ஆயுசு கெட்டி தான், ஆயுளுக்கு வர கண்டை எதுவும் பாதிக்காது. பிரிஞ்சவங்க சண்டையிட்டவங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் விக்னேஷ் கையால் ஒரு மாலை வாங்கி ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. அவனே வந்தால் லவ் பண்ணிக்கிடுவோம். முருகன் வள்ளி தேவனே வந்தாச்சு. இடதுகளை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஹிந்தி திறமை வந்து நினைக்கக்கூடாது, கருப்பு ட்ரெஸ் ஆகாது, சீட்டு இடத்துல சாப்பிடக்கூடாது. அதை கடைப்பிடிச்சு வாங்க, கண்டிப்பாக விக்னேஷன் நல்லா இருக்கும். ஆனால் படிப்பு மட்டும் விட்டுறவே கூடாது, கண்டிஷன் பண்ணி படிக்க வைங்க. வருங்காலத்தில் வேலை இருக்கு, கண்டிப்பாக அவனுக்கு எந்த குறையும் வராதான். அந்த அங்காள ஈஸ்வரியும் திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டுமே விக்னேஷுக்கு நல்லா இருக்கு. என்ன பேரு? தினேஷ். தினேஷுக்கு ஒரு யோகத்தை பாரு, தினேஷுக்கு எடுத்து கொடுறான். தினேஷ் என்ற பேருக்கு தினேஷ் என்ற பேருக்கு கண்டுபிடிச்சு எங்க இருக்கிற தேடி எடுத்து தினேஷுக்கு எடுத்து கொடுறான். தினேஷுக்கு வந்து எத்தனை வயசு? வயசு ஆனா தினேஷ் வந்து சந்தில விட்டா பொந்துக்கு வரும், பொந்துல விட்டா சல்லுக்கு வரும். தினேஷுக்கு வரக்கூடிய இடம் அற்புதமான இடம். ஐயப்பன், கமலக்கண்ணன், சிவபெருமாள் எல்லாமே வந்தாங்க. ஆனா யாருக்குமே அடி கொடுக்காது, பிடி கொடுக்காது. ஆனா கலவரங்கிறது நடுவரும் மீன், தண்ணியில திடமாக்கூடியாரு. ஓமா வீட்டை கிடக்கும், பெருச்சாலி நாட்டை கிடக்கும். ஒரு வீட்டு சண்டையை 7 வீட்டு கிடக்கும். ஆனா கடைசியில் நன்மை நடக்கும், குறை எதுவும் வராது. அவன் ராசிக்கு பக்கத்துல பார்த்து பிட்டு அடிச்சாலும் பாஸ் ஆயிடுவான். துன்பங்கள் எல்லாம் விளைஞ்ச துன்பம் எல்லாம் கஷ்டம் கிரகெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே தான் குடும்பத்தில் கவலை எல்லாம் நாளுக்கு நாள் எல்லாம் படிப்படியாக நீங்கும். இனிமே தான் தினேச ராசிக்கு குருதசை வருது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லாம் மாறும். கடை இருந்தாலும் தீரும். இனி எந்த இடம் முன்னாலும் வெற்றியாகும். அவன் ராசி கொண்டு இனி நன்மை தான்.
தீமை எதுவும் வராது. அவங்க அப்பா வழியில ஒரு தெய்வம் வந்து துணை இருக்கு. அதை வாரத்தை விட்டாலும் மாசத்தை விட்டாலும் வருஷத்தை விடாம அது தெய்வத்தை கொண்டு வரணும். அப்பதான் குடும்பத்தில் உள்ள குறைகள் தீரும், ஓட்ட காரியம் நடக்கும், குடும்பத்தில் கஷ்டம் தீரும், குறை எதுவும் வராதான். திருச்செந்தூர் சுப்பிரமணியரே வந்திருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா 2 பொண்டாட்டி வருங்காலத்துல முடிக்கலாம். என்னது